இப்பொழுது ஒரு அண்மை செய்தி. 9 மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட 55 IAS அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்து தமிழக தலைமை செயலாளர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்திகள் பார்த்து வருகிறோம். 9 மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட 55 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். 9 மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட 55 IAS அதிகாரிகளை பணியிடை மாற்றம் செய்து தமிழக தலைமை செயலாளர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியில் நாம் பார்த்து வருகிறோம். 9 மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட 55 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியில் நாம் பார்த்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைகிறார். வணக்கம் நித்யானந்தன், இந்த பணியிட மாற்றம் தொடர்பான விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் தற்போது அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் அரசாணை வெளியிட்டிருக்கிறார். அந்த அரசாணையில் மிக முக்கியமாக 55 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவில் ராஜேந்திர ரத்னு என்பவர் மத்திய அரசு பணியிலிருந்து மீண்டும் தமிழக அரசுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதில் தமிழக அரசுக்கு வரும்போது முதன்மை செயலாளர், உறுப்பினர் செயலாளர், சென்னை ஆறுகள் மறுசீரமைப்பு அறக்கட்டளை CRRT என்பார்கள், அந்த இடத்திற்கு அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ஷில்பா பிரபாகர் சதீஷ் IAS அதிகாரி, இயக்குனர், சுற்றுலா மற்றும் மேலாண்மை இயக்குநராக இருந்திருக்கிறார். அவர் அரசு செயலர், வணிக வரித்துறைக்கு, பத்திரப்பதிவுத்துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல விஜயகுமார் IAS கூடுதல் தலைமைச் செயலாளர், தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர், தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சி நிதியம் இருந்திருக்கிறார். அவர் கூடுதல் தலைமைச் செயலாளராக நில சீர்திருத்தம் துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல முனைவர் சங்கர் மேலாண்மை இயக்குனர், தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தில் இருந்திருக்கிறார். அவர் தற்பொழுது அரசு செயலாளர், உயர்கல்வித்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல சமயமூர்த்தி IAS அரசு செயலாளர், உயர்கல்வித்துறையில் இருந்தார். உயர்கல்வித்துறையுடைய செயலாளர், அரசு செயலாளர், மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். ஆகவே பள்ளிக்கல்வித்துறையும் மாற்றப்பட்டிருக்கிறது, உயர்கல்வித்துறையும் மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போல பிரகாஷ் IAS அரசின் முதன்மை செயலாளர், மனிதவள மேலாண்மை துறையில் இருந்திருக்கிறார். அவர் முதன்மை செயலாளர், உறுப்பினர் செயலாளர், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பிரபாகர் IAS உறுப்பினர் செயலர், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் CMDA என்பார்கள், இந்த துறையிலிருந்து அவர் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறத்தில் கிறிஸ்துராஜ் IAS மாவட்ட ஆட்சியர், 9 மாவட்ட ஆட்சியர்களே இடமாற்றம் செய்யப்பட்டு இந்த 55 9 பேர் மாவட்ட ஆட்சியர்கள் இருக்கிறார்கள். அதில் கிறிஸ்துராஜ் IAS மாவட்ட ஆட்சியர் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்திருக்கிறார். அவர் இயக்குனர், சுற்றுலா மற்றும் மேலாண்மை இயக்குனர், தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டு கழகத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல கிரேஸ் IAS மாவட்ட ஆட்சியர், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டு அவர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல உமா IAS மாவட்ட ஆட்சித்தலைவர், நாமக்கல், அவர் அரசு கூடுதல் செயலாளர், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ஜெயசீலன் மாவட்ட ஆட்சியர், விருதுநகர், சமீப காலமாக சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பிரபலமானவர் ஜெயசீலன் IAS விருதுநகர் மாவட்டத்தில் இருந்திருக்கிறார். அவர் இணை ஆணையர் சுகாதாரத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய இணை ஆணையராக அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சங்கீதா IAS மாவட்ட ஆட்சித்தலைவர், மதுரை மாவட்டம், அவர் சமூக நலத்துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பிரதீப் குமார் IAS மாவட்ட ஆட்சித்தலைவர், திருச்சி, அவர் இயக்குனர், பேரூராட்சிகள் துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ராஜகோபால் சுன்காரா மாவட்ட ஆட்சித்தலைவர், ஈரோடு மாவட்டம், அவர் அங்கிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டு நில அளவைத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல அருண்ராஜ் மாவட்ட ஆட்சித்தலைவர், செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ஆட்சியர் மாற்றப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவராக பெரம்பலூர் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ஆஷா அஜித் மாவட்ட ஆட்சித்தலைவர், சிவகங்கை மாவட்டம், அவர் தலைமைச் இயக்க அலுவலர், தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும் என்றால் சிவகங்கை மாவட்டம், செங்கல்பட்டு, ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, நாமக்கல், பெரம்பலூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மாநகராட்சியுடைய ஆணையர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாகர்கோவிலுடைய மாநகராட்சி ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா இடமாற்றம் செய்யப்பட்டு ஆணையர் ஒசூர் மாநகராட்சிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல லலித் இணை ஆணையர் நகராட்சி நிர்வாகம் சென்னையிலிருந்து அவர் கூடுதல் ஆணையராக ஊரக வளர்ச்சித்துறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ஆணையர்கள், பல்வேறு ஆணையர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 55 ஆணையர்கள், 50 அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தூத்துக்குடி மாநகராட்சி மதுபாலன் IAS அவர் இடமாற்றம் செய்யப்பட்டு திருச்சிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மோனிகா ரணா
கூடுதல் ஆட்சியர் அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையிலிருந்து திருநெல்வேலி மாநகராட்சிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ஹமீத் ஐஏஎஸ் வட்டார துணை ஆணையராக இருந்திருக்கிறார் பெருநகர சென்னை மாநகராட்சி. திருப்பூர் மாநகராட்சி ஆணையராக அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ஆவடி மாநகராட்சிக்கு அதாவது சரண்யா ஆவடி மாநகராட்சி ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல அனாமிகா ஐஏஎஸ் ஆணையர் நகராட்சி நிர்வாகம் சென்னைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரும் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்துடைய அந்த மாநகராட்சியுடைய ஆணையர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு துறைகளுடைய செயலாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக கூண்டோடு 55 ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதன் காரணமாக ஒரே நேரத்தில் 55 ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தான முழுமையான விவரங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 55 ஐஏஎஸ் அதிகாரிகளின் பணியிட மாற்றம் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.